ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த தின வாழ்த்துக்கள் இரண்டையும் கோரிக்கொள்கிறேன். எனக்கு ரமேஷ் சார் இந்த சாப்பாட்டு விஷயத்தை சொன்னப்போ எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. வாழ்க்கை சக்கரம்னு ஒரு படம். நண்பர் மணிவண்ணன் தான் டைரக்டர், நான் ஹீரோ. இதே மாதிரி தான் சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை போகிறதுக்கு எனக்கு வச்சோன்னே வச்சு கட்டுன்னு கட்டிட்டேன். அதாவது உலகத்திலேயே பெஸ்ட்டு சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்டா எப்படி சாப்பிடாது, அந்த வச்சதும் தெரியல, தட்டு காலியானதும் தெரியல. மணிவண்ணன் பாட்டு அந்த தலைவரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தின்ன அப்படின்னு, இதை எப்படி சாப்பிட்டீங்க, நல்லா தானே இருந்தது. ஏங்க ஒரு ஹீரோ ஒரு சாப்பாடு சரியில்லை, முகம் சுழிச்சு, உப்பு சரியில்லை, காரம் சரியில்லைன்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். இப்படி கம்மங்காட்டுக்குள்ள ஏதோ பூந்த மாதிரி வச்சோன்னு தட்டை காலி பண்ணா நாளைக்கு எங்களுக்கு எப்படி நல்ல சோறு கிடைக்கும்? தயவு செய்து சாப்பாடு வச்சா நல்லா இல்லைன்னு ஏதாச்சும் முகம் சுழிச்சாத்தா இது இல்லை, அது இல்லை, சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, ஃபிஷ் இல்லை, ப்ரான்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு கிடைக்கும். வச்சோன்னு இந்த பாத்தி கட்டி கட்டினீங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அதான் எனக்கு ரமேஷ் சார் சொன்ன ஞாபகம் வந்தது. உண்மையிலேயே எனக்கு சாப்பாடு விஷயத்துல சுத்தமா இருந்தா போதும். எனக்கு கொஞ்சம் அசுத்தமா இருந்தா சாப்பிட முடியாது. பட் டேஸ்ட்டை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்க மாட்டேன். ரொம்ப காரமா இருந்தா உள்ள கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவேன். தயிர் புளிச்சிருந்தா அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறது. ரசத்தையும் தயிரையும் மிஸ் பண்ணு வச்சுக்கணும். ஒரு மாதிரி நானே புது டிஷ்ஷை ரெடி பண்ணிடுவேன். சில பேர் சொல்லுவாங்க நான் தயிர் சாதத்தில் லட்டெல்லாம் பிணைஞ்சு சாப்பிடுவேன். எல்லாரும் என்னங்க இது காம்பினேஷன் அப்படிம்பாங்க. ஆனால் காம்பினேஷனுங்கிறது மனுஷன் புதுசாக கண்டுபிடிக்கிறதா? ஏன் நீ காஃபியை யோசிச்சு பாரு. காஃபி கொட்டை எங்கேயோ மலையில் வளருது, பாலை மாட்டுக்கிட்டு போய் கறக்கிற, சர்க்கரை எங்கேயோ ஒரு ஊரில் வருது. மூணையும் மிக்ஸ் பண்ணி நீ மட்டும் புது காம்பினேஷன் கண்டுபிடிக்கல. அப்புறம் மாட்டுக்கிட்ட கேட்டா பால் கறக்குறான். அது பாவம் அதோட கண்ணுக்குட்டிக்கா வச்சுக்கிற, அதுக்கு பொய்யா காட்டி வைக்க பிள்ளை காட்டி ஏமாத்தி சருன்னு கலந்து நம்ம குடிச்சிட்டு போறோம். இதையே மாட்டு தெரியும் பண்ண யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இனம் மனித இனம். ஓகே, நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். சில சமயத்துல நம்ம வேண்டான்னு நினைச்சு நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆயிரும். அதுக்கு 2 படம் எனக்கு மிகப்பெரிய உதாரணம். அமைதிப்படை 1, அமைதிப்படை 2 ரெண்டையும் சொல்றேன். ஏன்னா அமைதிப்படை படம் மணிவண்ணன் சார் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எங்கிட்ட தலைவரை கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்ன தலைவரை எப்போ நான் கூட்ட கதையை கேட்டு நடிச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் தான் எப்போ கதையை வச்சுட்டு படம் எடுத்துருக்கிறீங்க, அப்படியே போகிறத தினம் அவிச்சு கொட்டுறதானே அப்படின்னு. இல்லை இந்த கதையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். எதுக்கு சொல்லணும்? இல்லை இதில் ஒரு சின்ன வில்லங்க என்ன அப்படின்னு, இதில் நீங்கள் வில்லனாகவும் நடிக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன் இப்போதாங்க கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகி வால்டர் வெற்றி வேலை அது இது மாமன் மகள் நடிகன் அது இதுன்னு சொல்லி குஷ்பு பானுப்பிரியா அம்பிகா ராதான அழகழகான ஹீரோயின் கூட டூயட் பாட்டுக்கிறேன். இந்த நிலைமைக்கு வர வச்சுதான் நீங்கள் தான் அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு. மறுபடியும் வில்லனா நடிச்சா இல்லை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. சரி மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டு சரி தலைவர் தானே, அவர் என்ன அப்படி சுண்டுறதுக்குள்ளே ஒரு 10 கதை சொல்லுவார். சரி சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்போ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். வேற கதை பண்ணுங்கன்னா பண்ணிடுவாரு. சரி சொன்னாரு. அந்த எலெக்ஷன்ல ரிசல்ட் வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு தம் அடிக்கிற சீன் இருக்கு பாருங்க. அது வந்தோன்னு விழுந்தோன்னு மேற்கொண்டு கதையா சொல்ல மாட்டேன், வில்லனா நடிக்கிற தலைவர் அப்படின்னு. இது மறுபடியும் அமைதிப்படை பார்ட் 2, நாகராஜ் சோழன் எம்எல்ஏ பார்ட் 2 பண்ணலாம். எனக்கு நம்மளுக்கு இருக்க ஒரு நல்ல பேர் அமைதிப்படை, அதை பார்ட் 2 பண்ணியா வீணா கெடுக்கணும். இது ஒரு மனசுல. சரி தலைவர் கதையை சொல்லிட்டு இதே மாதிரி அதையே சொல்லி ஏமாத்திடுவேன் அப்படின்னா கதையை சொல்ற எல்லா சீனும் பிரமாதமா இருக்கு. அப்புறம் எனக்கு நம்ம இப்போ அப்பாவாசல் நடிக்க போயிட்டு இப்போ நம்ம மெயினாக வச்சு பண்ண என்ன பிஸ்னஸ் ஆகும், பரிதாபமாக இருக்குது. ப்ரொடியூசரை பார்க்கல, வீணா நஷ்டமுடைய வேற, கூப்பிட்டு வந்தது வேற நம்ம தம்பி சீமான் கூப்பிட்டு அண்ணன் இவர் நம்ம கட்சிக்காரரு சுரேஷ் நீங்கள் பண்ணோம் சரின்னாச்சு. சம்பளம் போய் நம்ம சீமான்கிட்ட பேச முடியுமா? எது கொடுக்குறீங்களோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி இது என்ன இப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ இளம் கதாநாயகர்கள் இருக்கையில் நம்ம நடித்த ஒரு படம் எப்படி ஓப்பனிங் வர அதுன்னு நினச்சி பயந்துட்டே நடித்தேன். ஏன்னா அவருடைய நன்மைக்காகத்தான். உண்மையை சொல்கிறேன், போன வருஷம் 2013 எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளையோ படம் லாபம் வந்திருக்கு. ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ் 400 கோடி வசூல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த வசூலுக்கு அது ஏதோ ஷாருக் கான் தீபிகா படுகோனே அவங்களுக்கு மார்க்கெட் இருந்துங்காட்டி ஓடி இருக்கு, அந்த படம் ஜாலியாக இருந்துங்காட்டி ஓடி இருக்கு. உண்மையை சொல்கிறேன், நாகராஜ் சோழன் எம்எல்ஏ 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் லாபம் வந்த படம். இது எங்கே வேணாலும் கேட்டுங்க. 100 ரூபாய் செலவு 50 ரூபாய் லாபம். அதாவது 10 கோடி செலவு பண்ணி எடுத்த ஒரு படத்துக்கு 5 கோடி லாபம் வந்தா என்ன?
5 கோடி 100 கோடி செலவு பண்ணி எடுத்த படத்துக்கு 50 கோடி லாபம் வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் நாகராஜ் எம்எல்ஏனுடைய லாபம். இது எங்கே வேணாலும் சேட்டலைட்டில் விசாரிச்சிங்க, சேட்டலைட் வாங்கினவங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விசாரிச்சிங்க, தியேட்டர் ஓனர்கிட்ட விசாரிச்சிங்க, அந்த ப்ரொடியூசர்கிட்டையும் விசாரிச்சிங்க. 100க்கு 50 ரூபா லாபம் வந்த படம் வந்து ப்ரொபோஷனேட்டாக பார்த்தா. நீங்கள் வசூல் பார்த்தீங்கன்னா நாகராஜ் விட எவ்வளவோ படங்கள் மிகப்பெரிய வசூல் அடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ப்ரொபோஷனேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் வந்து நாகராஜ் எம்எல்ஏ தான். அதே மாதிரி வந்து எப்படி மணிவண்ணன் சார்கிட்ட தட்டி கழிக்கலாங்கிற மனோபாவத்தோடு தான் அதே இதில் தான் உட்கார்ந்தேன் கலவரம் படத்துக்கு. சௌந்தரம் சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் சௌந்தர்யட்டு உரிமையாக பேசுவேன். அறிவு இருக்காயே, இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் எடுத்த படத்துக்கு போய் காய்ச்சிட்டு கேட்க, நீ உனக்கு லொல்லு ஜாஸ்தி அப்படின்னா. இல்லை சார், சௌந்தரெல்லாம் அது மாதிரி பி வாச அப்படி ஆசிரியர் அட கேளுங்க சார் இந்த மாதிரி பேசுகிறாள். சரி, ரமேஷ்னு ஒன்று எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த உளவுத்துறை தான். இந்த எப்போவுமே நம்ம சினிமாக்குள்ளே சுற்றுற கதைகளை பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த உளவுத்துறை கதையை பற்றி எனக்கு தெரியும். ஃபுல்லாகவே அண்டர் வாட்டரில் ஒரு படம், அந்த கதை எங்கிட்டையும் சொன்னாங்க. இது ஃபுல்லாகவே அண்டர் வாட்டரில் என்னையா அது? இதுன்னா நம்ம என்ன ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுக்கிறோமா? அவ்வளோ செலவு பண்ணி எப்படி எடுக்க முடியும்? அந்த கேமரா, அந்த டெக்னிக்கு, அது எதுவுமே நம்மகிட்ட இல்லையே, எப்படி எடுக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் விஜயகாந்த் படம் ஆரம்பிச்சிட்டாரு. நான் விஜயகாந்த் பார்த்தப்போ கேட்டேன், என்ன விஜய் அண்டர் வாட்டர்லேயே ஒரு படம் எப்படிங்க விஜய், என்ன தைரியத்தில் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இல்லைங்க சத்யராஜ், அவர் ரமேஷ் வந்து அவ்வளவு திறமையான ஒரு டைரக்டர், நீங்கள் படம் பாருங்க அப்புறம் சொல்லுங்க அப்படின்னாரு. உண்மையிலேயே அந்த படம் வந்து லண்டனில் போய் எடுத்து உண்மையிலேயே நண்பன் விஜயகாந்தை பாராட்டினேன். ஏன்னா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடிக்கிறவங்க கூட ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே போக மாட்டாங்க. இல்லை, இவர் தைரியமாக போய் அந்த அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த படம் வந்து ஒரு ஒரு புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஓடி இருக்க வேண்டிய படம். ஏன் அந்த அளவுக்கு ஓடலன்னு இப்போ நீங்கள் சொன்ன காரணம் சொன்னங்காட்டி தான் தெரிஞ்சது. இல்லாட்டி உண்மையிலேயே புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஓடி இருக்க வேண்டிய படம். அதை பார்த்து அசந்து போனேன். ஒரு முற்றிலும் புதுமையான படம் அப்படின்னா உண்மையிலேயே முற்றிலும் புதுமையான ஒரு படம் உளவுத்துறை. அதே மாதிரி அடுத்தது ஜனனம் படம் ரொம்ப வித்தியாசமாக கருத்தை சொல்லியிருந்தாரு. நான் படம் பார்த்தா எல்லா ஷாட்ஸும் பிரமாதமாக இருந்தது. சரி, இவ்வளவு திறமையான ஒரு டைரக்டர் கதை சொல்ல வரல, நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. என்ன ஒரு 1 hour கதையை கேட்க போகிறோம், அவ்வளோதான். கதை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பொதுவாக ஒரு கதையில் வந்து சொல்லப்படுற விஷயம், அந்த டைலாக் நல்லா இருந்தால் எனக்கு கொஞ்சம் கதை பிடிக்கும். ஏன்னா நான் மணிவண்ணன் பாசறையில் வளர்ந்த ஆளுங்க இல்லையா, டைலாக் நல்லா இருந்தால் பிடிக்கும். இந்த படத்துலையும் கூட பாருங்க, ஒரு வில்லனுக்கு விளக்க சொல்லுவார் அந்த டேய் 40 சுமோல வந்தால் மட்டும் வில்லன் இல்லடா, ரவுடிகளடா, எப்போ தனியாக வரணும் எப்போ கூட்டத்தோட வரணும் தெரிஞ்சவன் தான் பெரிய ரவுடி. எவ்வளோ நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க. ஒரு ரவுடிக்கு வந்து இலக்கணம் ஒரு வசனம்னு சொல்லலாம். இப்போ அதையெல்லாம் இப்போ என்ன இல்லைன்னா வந்து நம்ம சம்மந்தப்பட்ட சீனை மட்டும்தான் பார்த்துருப்பேன். இப்போ ட்ரைலரில் தான் அந்த டைலாக் பார்க்குறேன். இப்போ இந்த டைலாக் இப்போ கேட்டோன்னே எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நம்மளை விட அவர் சீன் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதே மாதிரி அவர் ஷூட் பண்ணல அந்த கேமராவை ஹேண்டில் பண்ண விஷயம் அதாவது இன்னைக்கு கேமராவில் விதவிதமான கேமரா வந்துருச்சு. அன்னைக்கு மிச்சல் கேமரா இவ்வளோ வெயிட் இருக்கும், அதை ட்ராலியில் வச்சு தரலாம், மீறி போனால் கிரேனில் வச்சு தூக்கலாம். இப்போ விதவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு டைரக்டராக இருக்க முடியும். அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் நல்ல ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்க முடியும். அந்த வகையில் சுப்ரீம் சுந்தர் வந்து நான் நம்ம லொக்கேஷனில் பார்த்தேன். ஒரு கையிலேயே கட்டிக்கிற மாதிரி ஒரு கேமரா, ஒரு டார்ச் லைட் அளவு தான் இருக்குதுல்ல, அதை நம்ம கையில் கட்டி விட்டு ஒரு ஃபைட்டு. இதெல்லாம் நான் அப்படியே 35 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே பட்டிக்காட்டா மிட்டாய் கடை பார்த்தா சினிமா இப்படியெல்லாம் போயிட்டுருக்கா, பரவாயில்லப்பா. இந்த காலகட்டத்தில் சினிமாவில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, அதையெல்லாம் யூஸ் பண்ணி படம் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சுப்ரீம் சுந்தர் அருமையாக எடுத்தார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து ஒரு பட்ஜெட்னு இருக்குங்க. பட்ஜெட்னு இருக்குது. என்ன வியாபாரமோ அந்த வியாபாரத்துக்கு உட்பட்டு தான் ஒரு கிராண்டியரை காட்டி ஆகணும். நம்ம சென்னை எக்ஸ்பிரஸில் காட்டுற கிராண்டியர் நம்ம காட்ட முடியாது. இந்த வியாபாரத்துக்கு உட்பட்டு ஒரு கிராண்டியரை காட்டி அதில் ஒரு கருத்தை சொல்லி அதில் எல்லா ஆர்டிஸ்டையும் நல்லா யூஸ் பண்ணி அத்தனை பேரையும் நல்லா யூஸ் பண்ணார். அத்தனை பேர் என் தம்பி ராஜேந்திரன்லேருந்து அங்கே இருக்கிற எல்லா வில்லனை ஆக்ட் பண்ண அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நல்ல டயலாக் பிரமாதமாக காட்டினார். சுஜிபாலா மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டுச்சு, ட்ரைலரில் வந்து போடவே இல்லை, சுஜிபாலாவை காட்டவே இல்லைன்னு. நான் சொன்னேன், நீ பேசுகிற ஏதாச்சும் ஒரு காசிப்பை கிளப்பி விடுமா, ஒரு கிசுகிசு கிளப்பிவிட்டு ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் நல்லா இருக்கும். ஏன் ட்ரைலரில் என்ன காட்டலைன்னா டைரக்டர் இந்த படத்தில் இந்த படத்தில் நடித்த வேற ஒரு பொண்ணுக்கு அவருக்கு ஒரு காதல்னு சொல்லிவிடு, அந்த படத்துக்காக நல்லா இருக்கு அப்படின்னா அதை ஏதோ வெக்கப்பட்டு சொல்லாமல் விட்டுருச்சு. நான் நினைக்கிறேன் அப்படி ஏதோ ஒரு டைரக்டருக்கு இந்த படத்தில் நடித்த வேற ஒரு பொண்ணு கூட ஒரு லவ் இருந்ததுனால தான் உன்னை ட்ரைலரில் காட்டாம விட்டார்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பத்திரிகையாளர்கள் போகையில் கொஞ்சம் டைரக்டர் பிடிச்சிங்க. இல்லை டைரக்டர் சார் இப்போ கொஞ்சம் கிசு இருந்தால் ஓடும் டைரக்டர் சார்.
உண்டா இல்லையா? ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஹீரோக்கு ஹீரோயினுக்கு லவ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா தட்டி விட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப என்ன வச்சுட்டு அப்படி தட்ட முடியாது, நம்மளுக்கு பேரனெல்லாம் வந்தாச்சு. இனி போய் சத்யராஜுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு நம்ம போய் அப்படின்ட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது இல்லை? அது மாதிரி இப்போ கொஞ்சம் சமீபத்தில் சக்ஸஸ் ஆன படத்துக்குலாம் அது கொஞ்சம் யூஸ் ஆகுது. இந்த ஹீரோக்கு ஹீரோயினுக்கு இல்லை டைரக்டருக்கு ஹீரோயினுக்கு அது மாதிரி இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு உங்களுக்கு அப்படி ஒரு காசிப்பை தட்டி விட்டால் நம்புவாங்க. அந்த வேலையை வேணா சுஜிபாலாம் நீ எடுத்துக்க இல்லை ஒரு படம் ஒன்று உனக்கு நல்லது எனக்கு நல்லதுதான். அடம் உனக்கு 4 படம் வரும், நம்மளுக்கு கொஞ்சம் 4 காசு சேர்த்து சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆக. அதனால அப்படி ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்துக்கோ. மற்றபடி இந்த படம் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறதா நான் நம்புகிறேன். எப்படி நாகராஜ் சோழன் எம்ஏஎம்எல்ஏ வந்து நான் வந்து இப்போ எதுக்கு என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் இப்போ அப்படி கேட்குறேன். எப்போ வேண்டாம், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகிற ஹீரோ வருதுன்னு வச்சுக்க, நம்ம ஏதோ அப்படியே ஒரு அப்பா வேஷத்தில் நடிச்சிட்டு போய் நம்மளுக்கு 4 சீன் கிளாப்ஸ் வாங்கினா போதும், அது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து அந்த பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எப்படி தைரியமாக ஒரு நாகராஜ் சோழன் எடுத்து எல்லாருக்கும் பெரிய லாபம் வந்ததோ, பெரிய வெற்றி அடைஞ்சதோ, அதே மாதிரி கலவரம் படம் பெரிய லாபமும் வரும், பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும். நன்றி, வணக்கம்.